காத்திருக்கக்கூடிய அனுபவமும் நமக்கு ஏராளம் உண்டு. அப்படிதான். அதில் என்ன அனுபவமும் உள்ளடங்கும் அப்படின்னா வனாந்திர அனுபவமும் உள்ளடங்கும். வனாந்தர அனுபவமும் கிறிஸ்தவ ஜீவிதத்தில் முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது என்பதை இந்த பகல் நேரத்தில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ளப் போகிறோம். ஒருவேளை இன்றைக்கு கூட அப்படிப்பட்ட அனுபவத்தோடு நீங்கள் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கலாம். வனாந்தர அனுபவம் ஏன்? எத்தனை பேர் வனாந்தரத்தை பார்த்திருக்கிறீங்க? எத்தனை பேர் உண்மையான வனாந்தரத்திற்குள் சென்று வந்திருக்கிறீர்கள்? நீங்கள் திரையில பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் கரடு முரடு நிறைந்த வனாந்தர பகுதி. கண்ணெட்டும் தூரமெல்லாம் நீங்கள் பார்ப்பது ஒரு வெறுமையையும் ஒழுங்கினத்தையும் தான் பார்க்க முடியும். வேறு ஒன்றையும் பார்க்க முடியாது. வானத்தை அண்ணாந்து பார்த்தால் மாத்திரமே விமோச்சனம் உள்ளது போன்ற ஒரு காட்சியை தரக்கூடிய இடம்தான் வனாந்தரம், பாலைவனம் என்று நாம் பல நேரங்களில் சொல்வது உண்டு. பாலைவனம் அப்படின்னா உயிர் வாழ்வது அப்படின்றது சவால் மிகுந்த ஒன்று. அத வனப்பகுதி அப்படின்னு சில நேரத்தில் சொல்லுவாங்க. வனாந்தரத்து வனப்பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் வரம்புகள் மட்டுமே நிறைந்த ஒரு காடாக இருக்கும். அதுல நீர்நிலைகள் சொற்பம்தான். சீதோஷண நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா இருக்கும், நமக்கு அனுகூலமா இருக்காது. இந்த வனப்பகுதிகளில் சீக்கிரத்தில் தொலைந்து போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. நாங்கள் வசிக்கிற பகுதிகளில் ஒரு இடம் உண்டு, மதிகட்டான் அப்படின்னு சொல்லி. அடர்ந்த காட்டுப்பகுதி. எங்கு பார்த்தாலும் எல்லாம் ஒரே போல காட்சியளிக்கும். குழப்பம்தான் மிஞ்சும். வழி கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு சூழல். அப்போ இந்த வனாந்தர அனுபவம் நமக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா, இயல்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட கடினமான கஷ்டமான ஒரு வாழ்வு. சரி, வேதாகமத்தின் அடிப்படையில் வனாந்தரம் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம கண்டுகொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் சிறந்த அடிப்படையான புரிதலை நமக்கு தரக்கூடிய ஒன்று. வனாந்தர அனுபவம் ஏன் என்கிற கேள்வியின் அடிப்படையிலான இந்த சிந்தனையில முதற்கட்டமாக வேதாகமத்தின் அடிப்படையில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் அடையாளப்படுத்த வேண்டியது அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நாம் அதை நாம் கவனித்து பார்ப்போம் அப்படின்னா நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். யார் அவரை அழைத்து சென்றது என்று நாம் வாசிக்கிறோம் அப்படின்னா ஆவியானவராலே என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப வேதாகமத்தின் அடிப்படையில் இந்த வனாந்தரம் எப்படி இருக்கிறது அப்படின்னாக்கா, அதை தேவன் அனுமதிக்கிற ஒன்றாக இருக்கிறது என்பதை முதல் கட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வனாந்தரம் வேதாகமத்தின் அடிப்படையில் தேவன் அனுமதிக்கின்ற ஒரு அனுபவம் என்பதை நாம் கண்ணார காண முடிகிறது. ஏனென்றால் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவே ஆவியானவரால் எங்கு அழைத்து செல்லப்பட்டார்? வனாந்தரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்படின்னா இந்த அனுபவம் தேவன் அனுமதிக்கின்ற
ஒரு அனுபவம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கை வனாந்தரம் நிறைந்ததா இருக்குது, எங்க தேடினாலும் எனக்கு விமோச்சனம் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா இதை யார் அனுமதித்திருக்கிறார்? தேவன் அனுமதித்திருக்கிறார். தேவன் அனுமதித்திருக்கிறார். அப்புறம் நீங்க அந்த அதிகாரத்தை வாசிச்சு பார்ப்பீங்க அப்படின்னா அது அதோடு முற்று பெறல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அது மிகப்பெரிய சோதனை கூடமாக இருந்தது. அப்போ வனாந்தரம் நமக்கும் தேவன் அனுமதிக்கிறார் என்றால் அந்த வனாந்தர பயணம் அல்லது வனாந்தர அனுபவம் நமக்கு ஒரு சோதனை கூடமாக இருக்கும். சாதாரண சோதனை இல்லைங்க, கடினமான சோதனையின் ஒரு கூடமாக அது அமையும். இயேசு கிறிஸ்துவை சாத்தான் எத்தனை முறை சோதித்தான்? மும்முறை சோதித்தான். மும்முறை சோதித்தான். நமக்கு 3 முறை 4 முறை என்றெல்லாம் கணக்கு பார்க்க வேண்டிய நிலைமையில் இல்லை. 1 வந்தாலும் கடினமே, நமக்கு 10 வந்தாலும் கடினமே. ஆனால் இந்த வனாந்தரம் என்பது வேதத்தின் அடிப்படையில் அது ஒரு சோதனை கூடம். சோதனை கூடம். மூன்றாவதாக நீங்கள் அந்த 4வது அதிகாரத்தில் வாசி பார்ப்பீங்க அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்துவுக்கு பசி உண்டாயிற்று என்று நான் வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது? தின தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாத ஒரு மோசமான இடமாக இருக்கிறது இந்த வனாந்தர அனுபவம். முதல்ல என்ன நம்ம பார்த்தோம்? தேவன் அனுமதிக்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது, அது ஒரு சோதனை கூடம். மூன்றாவது, அதாவது அனுதின தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாத ஒரு மோசமான இடம். அங்கு ஏதாகிலும் இருந்திருந்தால் அவருடைய பசியை ஆற்றுவதற்கு ஏதுவாக இருந்திருக்கும். ஆனால் அவர் இன்னமும் எப்படித்தான் இருக்கிறார்? பசியோடு தான் இருக்கிறார். அப்பதான் சோதனைக்காரன் கல்லுகளை அப்பமாக்கும்படி சோதிக்கிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அவர் அந்த சோதனையை கடந்து வந்தார். நான்காவதாக, அந்த இடம், சோதனையின் அனுபவம் வாழ்வை மாற்றுகிற முக்கியமான இடமாக அமைந்து விடுகிறது. வாழ்வை மாற்றுகிற முக்கியமான இடமாக அது அமைந்து விடுகிறது. இந்த 4வது அதிகாரத்தில் நீங்க கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்படி என்ன வாழ்வை மாற்றுகிற அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் சாத்தான் அவரை என்ன செய்ய வரல? சோதிக்க வரல. அது ஒரு பெரிய மாற்றம் தானே? மாற்றமா இல்லையா? நம்பர் 1 என்ன பார்த்தோம்? தேவன் அனுமதிக்கின்ற ஒரு அனுபவம். இரண்டாவது, அது ஒரு சோதனை கூடம். மூன்றாவது, தின தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாத மோசமான இடம். நான்காவது, வாழ்வை மாற்றுகிற ஒரு இடம். ஐந்தாவதாக, இந்த 4வது அதிகாரத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, தீர்க்கமான முடிவை எடுக்க வேண்டிய இடம். இயேசு கிறிஸ்து தீர்க்கமான முடிவை எடுத்தாரா இல்லையா? சாத்தானுக்கு அடிபணிந்தாரா? பிதாவிற்கு செவி கொடுத்தாரா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியம் மிக அற்புதமான நோக்கத்தோடு தொடர்ந்து முன்னேறுகிறதாக நீங்கள் கணக்கிட முடியும். இப்போ வேதத்தின் அடிப்படையில் இந்த 5 அம்சங்களை நம்மால் அடையாளப்படுத்தி பார்க்க முடிகிறது. சீக்கிரமாக சொல்லலாமா? தேவன் அனுமதிக்கிற ஒரு அனுபவம். இரண்டாவதாக, சோதனை கூடம். மூன்றாவதாக, தின தேவைகள் கூட சந்திக்கப்பட முடியாத மோசமான இடம். நான்காவதாக, வாழ்வை மாற்றுகிற இடம். ஐந்தாவதாக, தீர்க்கமான முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு இடம். துவக்கத்திலே நான் சொன்னேன், வந்திருக்கிற நம்மில் அநேகர் கூட இந்த வனாந்தரம் போன்ற அனுபவங்களை இப்பொழுது இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருப்போம் என்றால் இந்த 5 அம்சங்களும் நமக்குரியது. நமக்குரியது. ஆச்சரியமான ஒரு உண்மையை நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், யார் இயேசு கிறிஸ்துவை வனாந்தரத்திற்குள் கொண்டு போனது அப்படின்னா, இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று துவங்குகிறது. அப்படியே 14வது வசனத்திற்கு நாம் வரும்போது நாம் என்ன வாசிக்கிறோம்? பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். போதும், அவர் உள்ள போனதும் யாரால? ஆவியானவருடைய வழிநடத்தல் பேர்ல. அங்கு இந்த 5 அம்சங்கள் முடிந்த பிற்பாடும் அவர் வெளியேறுவதும் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு அப்படின்னா, ஆவியானவரை கொண்ட ஒரு அனுபவத்தோடு அவர் வெளியேறுகிறார். அப்படின்னா தீர்க்கமான ஒரு ஆச்சரியமான உண்மை இந்த பகல் நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்ன சொல்லுகிறார் அப்படின்னாக்கா, இந்த வனாந்தர அனுபவத்தில் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான். தேவன் நம்மோடு இருக்கிறார். எங்க? வெற்றியின் அனுபவத்தில் மட்டுமில்ல, தோல்வியின் அனுபவத்தில் மட்டுமல்ல, உயர்வான அனுபவத்தில் மட்டுமல்ல, தாழ்வான அனுபவத்தில் மட்டுமல்ல, வனாந்தரம் போன்ற வறட்சியான ஒன்றுமில்லாத அனுபவத்திலும் யார் நம்மோடு இருக்கிறார்? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு யாருடைய பிரசன்னத்தினால் அதை ஈடுபடுத்தி இருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தினால் அதை ஈடுபடுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் வனாந்தரத்தின் ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் இதை நிச்சயமாக தீர்க்கமாக உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இது நன்மைக்கே, ஒருபோதும் தீமைக்கல்ல. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். 107வது சங்கீதத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். 4 நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது இந்த சங்கீதத்தில் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமாய் தோய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். எங்கிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டார்கள்? எந்த அனுபவத்திலிருந்து? வனாந்தரம் போன்ற அனுபவத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களை என்ன செய்தாராம்? விடுவித்தார். ஏன் அப்படின்னா, அவர் தான் அனுமதிக்கிறாரு, அவர் தான் அந்த அனுபவத்தில் நம்மோடு கூட இருக்கிறார். அதே சங்கீதத்தில் 35வது வசனத்தில் நீங்க வருவீங்க அப்படின்னா, அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி அப்படின்ட்டு நான் வாசிக்கிறோம். இதே சங்கீதத்தில் நீங்க இடையில வாசித்து பார்க்க முடியும், அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் இந்த வனாந்தர அனுபவத்தில் நம்மோடு இருக்கும்போது நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளாக மாறுவோம் என்றால் அவர் உடனே நமக்கு நிச்சயமாக பதில் தருகிறார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சரி, இந்த வனாந்தர பயணம் எவ்வளவு காலம் எடுக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காலம். அப்படித்தான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். யோனாவுக்கு எத்தனை நாள் இந்த வனாந்தர அனுபவம் இருந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் எதை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, மீனின் வயிற்றுக்குள் இருந்தாருல்ல, அது அவருக்கு வனாந்தர ஒரு அனுபவமா தானே இருந்துச்சு. அந்த 5 அம்சங்களும் அதுக்குள்ள இருந்தது தானே. எத்தனை நாள் யோனாவுக்கு இந்த வனாந்தர அனுபவங்க? 3 நாள் இரவும் பகலும். இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை நாள் இந்த அனுபவம் இருந்தது? 40 நாள் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. யோசேப்புக்கு இந்த வனாந்தர அனுபவம் எத்தனை ஆண்டுகள் இருந்தது தெரியுங்களா? 13 ஆண்டுகள். நீங்க துவக்கத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய இந்த குழியில யாரை போட்டுடலான்னு சொல்லி சிபாரிசு, யோசேப்பை போட்டுடலான்னு சொல்லி சிபாரிசு. அங்கிருந்து தொடங்கின அவருடைய வனாந்தர அனுபவம் எத்தனை வருஷம்?
13 வருஷம். மோசேக்கு எத்தனை ஆண்டுகள் இந்த வனாந்தர அனுபவம் கிடைத்தது? 40 ஆண்டுகள். இஸ்ரவேலர்களுக்கு அதே 40 ஆண்டுகள். மோசேக்கு இன்னும் சொல்ல போனா 80 ஆண்டுகள் சொல்லணும். நான் சொல்றது சரியா இல்லைங்களா? ஆமா, அவர் ஓடிட்டாரு. வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் இருந்தாரு? 40 வருஷம். திரும்ப வந்து இஸ்ரவேலர்களை விடுதலையாக்கி இஸ்ரவேலர்களோட 40 வருஷம். அப்படிதானே? நமக்கு எவ்வளவு காலம் இந்த வனாந்தர அனுபவம் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? என்றென்றைக்குமே அப்படித்தான் இருப்பது போல இருக்கிறது. ஐயா சொல்றாங்க லைஃப் லாங் அப்படின்னு சொல்றாங்க. அது லைஃப் லாங்கா இருந்தா கூட நாம அதை அணுகிற முறை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நாம் கற்றுக்கொண்ட இந்த விதத்தில் இருக்க வேண்டும். அதை நன்மையாகவே நாம் ஏற்றுக்கொள்ள நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும், பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். இந்த பயிற்சி குறையும் போதுதான் நமக்கு இந்த வாழ்வு சலிப்பாக மாறிவிடுகிறது. இந்த வாழ்வு நமக்கு கோபத்தையும் ஒரு விதமான பதற்றத்தையும் பயத்தையும் கொண்டு வருகிற ஒரு அனுபவமாக மாறிவிடுகிறது. அப்ப இங்க அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஒருவேளை 3 நாள் யோனாவை போல குறைந்தபட்ச வனாந்தர அனுபவம் கிடைத்தாலும் சரி, அல்லது மோசேயை போல 80 வருடங்கள் வனாந்தர அனுபவம் கிடைத்தாலும் சரி, அதை நாம் நன்மைக்கு ஏதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோடு அதை அணுகினால் நிச்சயம் மோசேயை போல மகத்தான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மோசேவுக்கு மகத்தான என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது என்று நினைக்கிறீர்கள்? அவருடைய அடக்க ஆராதனையை யார் பண்ணா? அவர் பண்ணார். அல்லேலூயா. இந்த அனுபவம் யாருக்காவது கிடைக்குமா? உங்களுக்கும் எனக்கும் இந்த அனுபவம் கிடைக்குமா? சில நேரத்தில் நமக்கெல்லாம் காணாப்பிணமா தான் போகக்கூடிய நிலைமைகள் வரும். ஆனா மோசேக்கு ஆண்டவரே அவருடைய நிறைவான அடக்க ஆராதனையை செய்யக்கூடிய மகத்தான அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! அப்படின்னா அவர் அந்த அத்துணை ஆண்டுகளும் தேவன் இதை நன்மைக்காக அனுமதித்தார் என்கிற அணுகுமுறையோடு பார்வையோடு அவர் வந்தார். அதனால் அவருக்கு இந்த மேலான ஆசீர்வாதம் கிடைத்தது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. வனாந்தர அனுபவம் ஏன் என்கிற கேள்வியின் சிறப்பான விளக்கங்களை வேதத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். நிறைய விளக்கங்கள் கொடுக்க முடியும். முத்தான 3 விளக்கங்கள் மாத்திரம் இந்த பகல் நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வனாந்தர அனுபவம் ஏன்? நிறைய பேர் ரொம்ப யோசிக்க தொடங்கிட்டீங்க. இன்னைக்கு என்ன வனாந்தர அனுபவம், நேற்று என்ன வனாந்தர அனுபவம், இப்போ என்ன வனாந்தர அனுபவம் அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. நல்லது. இப்போ ஏன் அப்படின்றத யோசிக்க தொடங்கணும். ஏன் என்பதை யோசிக்க தொடங்க வேண்டும். 3 முத்தான படிப்பினைகள் என்ன அப்படின்னா, இந்த வனாந்தர அனுபவம் முதலாவதாக நம்மை பிரித்தெடுப்பதற்காக என்பதை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எதற்காகங்க? நம்மை பிரித்தெடுப்பதற்காக என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். இரண்டாவதாக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். மூன்றாவதாக நம்மை வெளிப்படுத்துவதற்காக என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். 3 முத்தான பாடங்கள், படிப்பினைகள். என்னென்ன? பக்கத்துல பார்த்து சொன்னா ஞாபகத்தில் நிற்கும். பக்கத்துல பார்த்து சொல்லிருங்க. நம்மை பிரித்தெடுப்பதற்காக, இரண்டாவது நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக, மூன்றாவது நம்மை வெளிப்படுத்துவதற்கான ஒரு அனுபவம் தான் இந்த வனாந்தர அனுபவம் என்பதை நீங்கள் நானும் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக நம்மை பிரித்தெடுப்பதற்கான ஒரு அனுபவம். இதை நீங்க எங்க பார்க்க முடியும் அப்படின்னா,
இந்த இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து தேவன் எப்படி பிரித்தெடுத்தார் என்பதை கண்டுகொண்டாலே அதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருக்கும்போது யோசேப்பை அறிந்த ராஜா வரைக்கும் எல்லாம் நன்றாக இருந்தது. யோசேப்பை அறியாத ராஜா வந்த பிற்பாடு அவர்களுக்கு துவங்கினது வனாந்தர பயணம். அவர்கள் எகிப்திலிருந்து வெளிப்பட்டது மட்டும் இல்ல, நான் அங்க இருக்கும் போதே அவர்களுக்கு எவ்வளவு கடுமையான ஒரு சூழல் நிலவியது என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறேன். இப்ப அந்த நிலைமையில தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்க. மோசேக்கும் ஆரோனுக்கும் அவர் இதை சொல்லி அனுப்பும்போது எப்படி சொல்லி அனுப்புகிறார் அப்படின்றது கவனிச்சு பாருங்களேன். முதல்ல மோசேக்கு அதை தெரியப்படுத்துறாருல, 3வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். மோசே நிறைய காரணங்கள் எல்லாம் சொல்லி தப்பிக்கிறதுக்கு பார்க்கிறாரு. அப்புறம் அவரை திரும்பவும் ஆண்டவர் நிலைப்படுத்துறாரு. அப்பதான் இது சொல்றாரு, அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார், இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறார். இந்த செய்தியை கொடுத்து அனுப்பும் போது தெள்ள தெளிவா சொல்றாரு. என்ன வாசிக்கிறோம்? நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். ஏங்க வனாந்தரத்துக்கு போய் ஆண்டவர் நினைச்சிருந்தா எகிப்தியர்களை எகிப்து தேசத்திலேயே அதம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. ஏன் வனாந்தரத்திற்கு போய்? ஏன் அப்படின்னா அவர்களை பிரித்தெடுக்க வேண்டிய அவசியம் இருந்தது. நம்மையும் ஆண்டவர் இந்த பாவ உலகிலிருந்து, இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலிருந்து, கரடு முரடு நிறைந்த இந்த உலக அனுபவத்திலிருந்து பிரித்தெடுத்து வனாந்தரத்தில் கொண்டு போகிற பிரித்தெடுக்கிற. ஏன் பிரித்தெடுக்கிறார் அப்படின்னா, இந்த உலகம் நம்மை அவரை காணக்கூடாதபடி மறைத்து போட்டு கொண்டிருக்கிறது, நம்மை மோசமாக பலவந்தம் படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே நம்மை பிரித்தெடுத்து அவரை தரிசிக்கும்படியாக, அவரை காணும்படியாக, அவரை அறிந்து கொள்ளும்படியாக வனாந்தரத்தில் கொண்டு போய் விடுகிறார். இந்த உலகத்துல பல நேரங்களில் நம்ம எப்படி வாழ்கிறோம் தெரியுங்களா? பல நேரங்கள்ல தேவனை நோக்கி பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லாமல் இந்த உலகம் நம்மை அழுத்தி வைத்திருக்கிறது. இல்லை என்று யாராவது சொல்ல முடியுமா? அதனாலதான் ஆண்டவர் நம்மளை எந்த அனுபவத்துக்குள்ள கொண்டு போறாரு அப்படின்னா, வனாந்தர அனுபவத்துக்குள்ள கொண்டு போறாரு. ஏன் அப்படின்னா, அப்பதான் நம்ம யாரை தேடியாவது கண்டுபிடிப்போம். யார? தேவனை. யாத்திராகமம் 5:1 வாசிக்கிறோம். பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி, முதல்ல பலியிடும்படி, இப்ப பண்டிகை கொண்டாடும்படி. எங்க? வனாந்தரத்துல. அந்த வார்த்தை மாறவே இல்லை பாருங்க. 5:3 நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி. யாத்திராகமம் 7:16 அவனை நோக்கி வனாந்தரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய. மீண்டும் மீண்டும் அந்த அழைப்புல இந்த தொனியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, ஆண்டவர் இந்த எகிப்தின் அனைத்து அருவருப்புகளிலும் இருந்து தம்முடைய ஜனத்தை விடுதலை பண்ணி அவர்களை முற்றிலுமாக பிரித்தெடுத்து அவர்களுடைய அடையாளத்தை புதுப்பிக்க, அவர்களுடைய வாழ்வை மாற்ற, அவர்கள் தேவனை தரிசிக்க, அவர்கள் தேவனை தேட எங்க கொண்டு போறார்? வனாந்தரத்திற்கு கொண்டு போகிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட வனாந்தர அனுபவத்தின் ஊடாக கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னா, முதற்கட்டமா இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அவர் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிரித்தெடுத்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. பிரித்தெடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
நம்ம எல்லாருக்குமே தேவை. ஏன்னா இந்த உலகம் நம்மை மோசமாக தலை குனிய வைத்திருக்கிறது. நம்மை தலை நிமிரச் செய்ய வேண்டும் என்று வனாந்தரத்திற்கு கொண்டு போகிறார். நீங்க வனாந்தரத்தை பார்த்தீங்க அப்படின்னா தேடுகிற இடமெல்லாம் ஒன்றுமே இருக்காது. நீங்க எங்க தான் நோக்கி பார்க்கணும் தெரியுமா? வானத்தை மட்டுமே நோக்கி பார்க்க முடியும். இந்த உலகம் அவரை நோக்கி பார்க்க முடியாத அளவிற்கு நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது, நம்மை ஒடுக்கி கொண்டிருக்கிறது, நம்மை தத்தளிப்பின் பாதையில் நடத்துகிறது, கொந்தளிப்பின் பாதையில் நடத்துகிறது. ஆகவே ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து எங்க கொண்டு போய் விடுறாருங்க? வனாந்தரத்தில் கொண்டு போய் விடுகிறார். அந்த அனுபவம் நம்மை என்ன செய்ய வைக்கும் அப்படின்னா முற்றிலுமாக அவரை சார்ந்து கொள்வதற்கு வழிவகை செய்யும். ஆமென். இந்த உலக வாழ்க்கை நம்மையே சார்ந்து வாழ்கிற நிலைமைக்கு மோசமாக நடத்தி கொண்டிருக்கிறது. அது இந்த 21வது நூற்றாண்டு படுமோசமாக நம்மை சார்ந்த, நம்முடைய பொருட்களை சார்ந்த, உலகத்தை சார்ந்த வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து வனாந்தர அனுபவத்தில் கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னா முற்றிலும் அவரை சார்ந்திருக்கிற வாழ்விற்குள்ளாக நாம் வரணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். வனாந்தரத்தில் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்களும் தேவனும், நானும் தேவனும் மாத்திரமே. அந்த அனுபவம் நல்லதா? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் நல்லதுன்னு தோணுது? முதல் முத்தான பாடத்துல நம்மை பிரித்தெடுக்கிறார். இரண்டாவது பாடம், முத்தான 3 பாடத்துல இரண்டாவது பாடம், அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். எத்தனை பேர் இன்னும் தீர்க்கமா விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது ஒரு வாக்குத்தத்தத்தை உரைத்து சென்றார் இல்லையா? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அந்த ஸ்தலத்துல லகுவா போயிடலான்னு நினைக்கிறீங்களா? போக முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. நம்ம கலெக்டரை பார்க்க போறோம்னு வச்சுக்கிறோமே, சர்வசாதாரணமா எந்த ஆயத்தமும் இல்லாமல் போயிட முடியுமா? போய் பார்த்துட முடியுமா? ஆபீஸை திறந்து ஐயா அப்படின்னு சொல்ல முடியுமா? அதற்கென்று ஆயத்தம் அவசியப்படுகிறது. பரலோக ராஜாவை, தேவாதி தேவனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நாம் காணக்கூடிய பாக்கியத்தை பெரும்படியாக ஆண்டவர் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிறார் அப்படின்னா அவர் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த வனாந்தர அனுபவம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது முத்தான பாடத்துல என்னென்ன ஆயத்தங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 29 நாம் வாசிக்கிறோம். 5-6 வசனங்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை எங்க நடத்தினேன் அப்படின்றாரு. வனாந்தரத்தில் நடத்தினேன் என்று சொல்லுகிறேன். நீங்கள் வனாந்தர அனுபவத்தில் இப்பொழுது இருப்பீர்கள் அப்படின்னா ஒன்றை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன ஆயத்தத்தை உங்களுக்குள் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அப்படின்னா அவரை அறிந்து கொள்ளுகிற அந்த ஆயத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் முதற்கண்ணான விஷயமாக வைக்கிறார். நீங்க கேட்கலாம், அப்ப நான் அவரை இன்னும் அறிந்து கொள்ளலையா? எத்தனை பேர் அவரை பூரணமாக அறிந்து கொண்டோம் அப்படின்னு சொல்ல முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? அவரை பூரணமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னும் குறைவாகத்தான் அறிந்திருக்கிறோம். நம்மை பூரணப்படுத்தும்படியாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இந்த வனாந்தர பயணம், இந்த வனாந்தர அனுபவம் அவரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான ஒரு அனுபவம் அப்படின்றத மறந்துடாதீங்க. அந்த ஆயத்தத்திற்காகவே ஆண்டவர் இதன் ஊடாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில என்னப்பா அப்படிப்பட்ட வனாந்தர அனுபவம்? ஒருவேளை உங்களுடைய குடும்ப உறவுகள் அப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கலாம், உங்களுடைய வேலைகள் அப்படிப்பட்ட அனுபவமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் போய் வந்து பார்க்கக்கூடிய இடங்களில் இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, இந்த வனாந்தர அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் பிரித்தெடுக்கப்படுகிற ஒரு முக்கியமான வேலையை ஆண்டவர் செய்வதும் அல்லாமல்
நம்மை ஆயத்தப்படுத்துகிற அடுத்த முக்கியமான வேலையும் அவர் இந்த பயணத்தில், இந்த அனுபவத்தில் நமக்கு செய்கிறார். நீங்க சரித்திரத்தை திருப்பி பார்ப்பீங்க, வேதாகமத்தை திருப்பி பார்ப்பீங்க அப்படின்னா, எகிப்திலிருந்து கானானுக்கு 40 ஆண்டுகள் எடுத்து போகணுன்ற அவசியமே இல்லை. 40 நாள், ஒரு சிலர் சொல்றாங்க 2 நாள்லே போயிடலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதிகள் மூலமாக அவர்கள் கணக்கிட்டு பார்த்திருக்கலாம், எப்படியோ. ஆனால் ஆண்டவர் ஏன் 40 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்? அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. ஏன்னா எகிப்தில் அவர்கள் தேவையற்ற பல விஷயங்களை உலக பிரகாரமாக கற்றிருந்தார்கள். அவைகளை எல்லாம் வனாந்தரத்தில் ஒழித்துவிட்டு தேவனை அறிகிற அறிவில் அவர்களை பயிற்றுவித்து ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. சில நேரங்கள் ஆண்டவர் உங்களை என்னை ஆயத்தப்படுத்துற வேலையில் ஒரு நாள்ல கூட ஆயத்தப்படுத்திடுவார். ஆனா நம்முடைய இருதயம் இன்னமும் மந்தமாவே இருக்கும். அப்படின்னா 40 ஆண்டுகள் கூட எடுப்பதற்கு வழி நடத்தி, ஏன் 80 ஆண்டுகள் கூட எடுப்பதற்கு வழி நடத்தும். அப்போ எத்தனை காலம், எத்தனை ஆண்டுகள், எத்தனை நாட்கள் என்பது நம்ம கையில தான் இருக்கு. யோனா அந்த 3 நாள் வனாந்தர அனுபவத்திலேயே மாறினாரா இல்லையா? தன்னை மாற்றிக்கொண்டாரா இல்லையா? அவர் எப்படி போனார்? புறப்பட்டு போகும்போது ஆண்டவருடைய திட்டத்திற்கு நேர் எதிராக, ஆண்டவருடைய சித்தத்திற்கு நேர் எதிராக. ஆனா இந்த 3 நாள் அனுபவத்துல அவர் மாறினார். அதனாலதான் 3 நாளைக்குள்ள அவர் வெளியில வர முடிஞ்சுன்னு நான் நம்புறேன். அப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? ஒரு ஒட்டுமொத்த பட்டணமே மனம் மாறி ஆண்டவரிடத்தில் தஞ்சம் கொண்டது. எப்படி சாத்தியமாயிருக்கும் நினைக்கிறீங்க? இந்த வனாந்தர அனுபவம் அப்பேற்பட்ட மாற்றத்திற்கு வழிவகுத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய வனாந்தர அனுபவமும் அப்படிப்பட்ட மாற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று நிச்சயமாக நாம் நம்ப முடியும். மூன்றாவதாக, முத்தான பாடத்துல 3வது பாடம், நேரம் கிடைக்கும்போது உபாகமம் 8:1-6 முடிய நீங்கள் வாசித்து பாருங்கள். 3வதாக முத்தான பாடத்துல நம்மை வெளிப்படுத்தும் ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இந்த வனாந்தர பயணத்தில், அனுபவத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் உலகத்தில் எப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறோம்? உலக பிரகாரமாகவே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த வனாந்தர அனுபவத்தின் ஊடாக அவர் நம்மை பிரித்தெடுக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு, அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னா, 3வதாக நம்முடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, சிறந்த வெளிப்பாடாக இருக்கும். தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வெளிப்பாடாக இருக்கும். ஆனால் அதுவும் யார் கையில தான் இருக்குது? நம்ம கையில தான் இருக்குது. இஸ்ரவேலர்கள் இத்தனை ஆண்டுகள் கழித்தும் கூட சரியான ஆயத்தத்தோடு இருந்தாங்களா? எப்படி வெளிப்பட்டது அவருடைய இந்த வனாந்தர அனுபவம்? எப்படி வெளிப்பட்டது? கடைசியா எல்லைக்குள்ள வந்துட்டாங்க. அங்க வந்து அவர்கள் எப்படி வெளிப்பட்டாங்க அப்படின்னாக்கா, ஆண்டவருக்கு விரோதமானவர்களாக வெளிப்பட்டார்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்க எங்க போக மாட்டீங்க. யார் தான் போவாங்க? அடுத்த தலைமுறை தான். அப்ப நீங்கள் நானும் யோசிக்கணும், இப்பமே நாம எப்படி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்றத. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையின் வெளிப்பாடு நம்மிடம் இருக்கிறதா, அல்லது தேவனுக்கு விருப்பமில்லாத வெளிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு வாசிக்கிறோம்ல, ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார்ல, அதை யாருக்கு முதல்ல சொல்லியிருந்தாரு? இந்த இஸ்ரவேலர்களுக்கு சொல்லியிருந்தார்.
அந்த வாக்குத்தத்தம் இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்தை முழுவதுமாக அவர்கள் அடைந்து தேரவே இல்லை. அடுத்த தலைமுறைதான் அதை அடைந்து தேர்வதற்கு ஏதுவாக வழிவகை கிடைத்தது. இந்த நிலைமை நமக்கும் வந்துவிடக் கூடாது என்று ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிப்பை கொடுக்க விரும்புகிறேன். இந்த வெளிப்பாடு நம்மிடத்தில் தகுந்ததாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 19வது அதிகாரம் யாத்திரையாகமம் 19 1 6 முடிய நான் வாசித்தால் நலமாக இருக்கும். யாத்திரையாகமம் 19 1 6 முடிய நான் வாசிக்கலாமே. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 3ஆம் மாதம் 1ஆம் நாளிலே சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். எங்க வந்து சேர்ந்துட்டாங்க? சீனாய் வனாந்தரத்தில் வந்து சேர்ந்து விட்டார்கள். அவர்கள் ரெவித்தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்தமாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. 6வது வசனத்துல அவர் அதை இன்னும் திடப்படுத்தி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். அப்ப ஆண்டவருடைய மேலான திட்டம் இந்த வனாந்தர அனுபவத்தில் அவர்களை எப்படி மாற்றணும் அப்படின்னாக்கா, அவர்களை தம்முடைய சொந்த ஜனமாக மாற்ற வேண்டும் என்பதே. இன்றைக்கு இந்த வனாந்தர அனுபவத்தினூடாக நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கும் போது இதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் தம்முடைய சொந்த ஜனமாக உங்களையும் என்னையும் மாற்றி வந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். இந்த வெளிப்பாடுக்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் எதன் ஊடாக நடத்தி கொண்டிருக்கிறார்? வனாந்தர அனுபவத்தினூடாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இஸ்ரவேலர்கள் இந்த அனுபவத்தை பெற்றவர்கள் முடிவில் அவர்கள் சொந்த ஜனங்களாக இல்லை, பரிசுத்த ஜாதியாகவும் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த பரலோக ராஜ்யத்தில் நீங்களும் நானும் சேர வேண்டும் என்றார். இந்த மாற்றத்தை, இந்த வெளிப்பாடை பெற்றால் மாத்திரமே சேர முடியும் என்பதை எச்சரிப்பூட்டி சொல்ல விரும்புகிறேன். சில நேரங்களில் பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த தீர்மானத்தை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? தள்ளி தள்ளி கடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. நாம் நிச்சயம் நம்முடைய வெளிப்பாடை அவருடைய சொந்த ஜனமாக வெளிப்படுத்தணும். எங்க? இங்க நாம் வாழ்கிற இந்த பூமியில். மறுரூபமாவும் எல்லாம் மாற்றப்படும், அது வேற. ஆனா பழைய மனிதன் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியான புதிய மனிதன் எங்கேயே உருவாகணும். இந்த பூமியில் நாம் வாழ்கிற இந்த நாட்களிலேயே உருவாக வேண்டும் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடவே கூடாது. நீங்கள் திரையில் பார்ப்பீர்கள் அப்படின்னா, ஆரன் ரால்ஸ்டன் அப்படின்ற ஒரு மனிதர், ஊட்டா அப்படின்ற மாகாணத்தில் மலை குன்றுகள் இருக்கிறது. கற்பாறைகள் மலைகள் போல காட்சியளிக்கும்.
அற்புதமான ஒரு இடம். இந்த கற்பாறைகள் சூழ்ந்த இடத்துல ஒரு இடுக்கு இவர் மேலே ஏறிக்கொண்டிருந்தார். கயர்களை ஆங்காங்கே போட்டு அதில் அவர் மேலே ஏறிக்கொண்டிருந்தார். அப்படி அவர் ஏறிக்கொண்டிருக்கும் போது ஒரு கற்பாறை உருண்டு வந்து இடுக்கான இடத்தில் அவருடைய கையை நசுக்கி அழுத்தி அவரை சிக்க வைத்தது. அந்த இடத்தை தான் நீங்க திரையில பார்க்கிறீங்க. அங்க யாருமே இல்லை. என்ன ஒரு அனுபவம் அப்படின்னா, வனாந்தர அனுபவம். கூப்பிட்டாலும் யாருக்கும் கேட்கக்கூடாத ஒரு இடம். அவர் கொண்டு போன உணவும் தீரத் தொடங்கிருச்சு, தண்ணீரும் தீர்ந்து போனது. 3 நாட்கள். அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தார். இனிமேல் நம்ம தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை, நாம தான் ஏதாவது ஒன்று செய்யணும், நாம தீர்மானம் பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து அவர் ஒரு தீர்மானம் எடுத்தாரு. எப்படியாவது இந்த கல்லை உடைத்து எடுத்து விட வேண்டும். ஏற்கனவே ஒரு கை சிக்கி இருக்கிறது, அதை இடுக்கு மாட்டி மோசமாக சிதைந்திருக்கிறது. அந்த வேதனை ஒரு பக்கம். அதிலிருந்து தப்பிக்கணும்னா அந்த கற்களை உடைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணாரு. அவர் கொண்டு வந்திருந்த கொஞ்சம் கருவிகளை பயன்படுத்தி அவரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏற்கனவே இந்த முடிவை எடுப்பதற்கு 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து 2 நாள் ஆயிடுச்சு. எல்லாம் காலி. இப்போ அவர் திடமான ஒரு தீர்வான முடிவை எடுத்தார். என்ன தீர்வான முடிவு அப்படின்னா, நாம உயிர் பிழைக்கணும், நான் உயிர் பிழைக்கணும்னா என்னுடைய கையை நான் வெட்டி எடுப்பதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்டு, அவர் கொண்டு வந்திருந்த சின்ன பிளேடை வச்சு அவருடைய கையை என்ன செஞ்சார், அவரே வெட்டி திரும்பவும் அந்த உயரத்திலிருந்து 60 அடி கீழே ஒரு கையினாலேயே கயிற்றை பிடித்து இறங்கி தன்னுடைய வாகனத்திற்கு சென்று, பிற்பாடு அந்த பகுதியில் இருந்த ஒரு குடும்பம் அவரை மீட்டு 6 மணி நேரத்திற்குள் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்து அவர் பிழைத்தார் என்பது வரலாறு. இதில் நான் எதை உங்களுக்கு படிப்பனையாக மேற்கோள் காட்ட விரும்புகிறேன் அப்படின்னா, அவருக்கும் இந்த வனாந்திர அனுபவம் தான். ஆனால் ஒரு தீர்க்கமான முடிவை அவர் எடுத்த இந்த வனாந்தர அனுபவத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் தீர்க்கமான ஒரு முடிவை நாம் எட்ட வேண்டும் என்பதே. எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? நம்மை பிரித்தெடுக்கிறார், ஆயத்தமாக்குகிறார், நம்மை வெளிப்படுத்த விரும்புகிறார். எப்படி வெளிப்படுத்த விரும்புகிறார்? நாம் எப்படி வாசிச்சோம்? பரிசுத்த சந்ததியா, ராஜரீக கூட்டமா, ஆசாரியர்களா, பரிசுத்த சந்ததியாக நாம் வெளிப்படணும் அப்படின்னா நம்முடைய பாவங்களை எல்லாம் துண்டித்து போட வேண்டிய ஒரு நேரம் இது. தேவனுக்கு விருப்பம் இல்லாத என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் களைந்து போடக்கூடிய ஒரு தருணம் இது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவைகளை களைந்து போட்டால்தான் நம்முடைய நித்திய ஜீவனை அடைய முடியும். இல்லை என்றால் இழந்து விடுவோம். நெகேமியா 9வது அதிகாரம் 13 21 முடிய நான் வாசித்து, பிற்பாடு உமாகமம் 1:31 வாசித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். நெகேமியா 9:13 21 முடிய யாராவது வாசிங்க. நீர் சீனாய் மலையில் இறங்கி வனாந்தரத்திலிருந்து அவர்களோடு பேசி அவர்களுக்கு செமையான நீதி நியாயங்களையும் நல்ல கட்டளைகளையும் கற்பனைகளும் ஆகிய உண்மையான பிரமாணங்களையும் கொடுத்தீர். இங்க பாருங்க, எங்க வச்சு இதெல்லாம் கொடுத்தார் அப்படின்ட்டு நெகேமியா பதிவு செய்திருக்கிறேன். எங்க வச்சு? வனாந்திரத்தில். இங்க பாருங்க, வனாந்திரத்தில் தேவனுடைய கற்பனைகளையும் அவருடைய நீதிகளையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்லுவீங்க? இல்லப்பா, நான் கற்பனைகளை கடைபிடிக்க வேண்டாம், பிரமாணங்கள் நான் கடைபிடிக்க வேண்டாம், அது ஒளிஞ்சிருச்சு அப்படின்னா நாமளும் ஒளிஞ்சிட்டோன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
எங்க வச்சு தான் கொடுத்தாரு? வனாந்தரத்தில் வைத்து. எதற்கு அப்படின்னா அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக. எங்க ஆயத்தப்படுத்துவதற்காக? அவர் ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு. இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அதற்கு நமக்கு கற்பனை கட்டளை அவசியம்தான். இல்லை என்று நாம் மறுக்கவே முடியாது. தொடர்ந்து வாசிக்கலாம். உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி. பாருங்க, யாருக்கு தெரியப்படுத்தினாரு? இஸ்ரவேலர்களுக்கு. ஏன் அதை தெரியப்படுத்தணும்? ஏன் தெரியப்படுத்தணும்? மறந்து போனார்கள். நாமும் பல நேரங்களில் மறந்து போயிடுறோம். ஆண்டவர் நினைவுபடுத்துகிற அதுவே ஒரு ஆயத்தம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தொடர்ந்து வாசிப்போம். உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும். திரும்ப பாருங்க, கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்பித்தீர். அந்த ஆயத்தத்துல இந்த கற்பிக்கக்கூடிய அவருடைய பாகம் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் பசிக்கு வனாந்தரத்திலிருந்து அப்பம் கொடுத்து. அவர்கள் பசிக்கு வனாந்தரத்திலிருந்து அப்பம் கொடுத்து. இங்க பாருங்க, வனாந்தரத்துல ஒண்ணுமே கிடைக்காது. ஆனா அவர் என்ன கொடுத்தார்? அப்பம் கொடுத்தார். அப்பம் கொடுத்தார். கொடுத்தாரா இல்லையா? அப்பம் கொடுத்தாரா இல்லையா? வனாந்தரத்தில் உங்களை ஆண்டவர் பிரித்தெடுத்து கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தி உங்களை சிறப்பாய் வெளிப்படுத்த விரும்பும் போது உங்களுக்கும் அப்பத்தை கொடுப்பார். ஏன்னா ஜீவ அப்பம் நானே என்று அவர் வெளிப்பட்டிருக்கிறார். அவர்கள் தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி. அவர்கள் தாகத்திற்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி. நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று. வனாந்தரத்துல தண்ணீருக்கு ரொம்ப கஷ்டம், உணவுக்கும் கஷ்டம். அப்பத்தை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. நம்ம வனாந்தர அனுபவத்தில் அப்பத்தை தருவாரா இல்லையா? தண்ணீர் ரொம்ப கஷ்டம், தண்ணீர் கொடுத்தாரா இல்லையா? நமக்கும் தருவார். அப்புறம் எங்கள் பிதாக்களாகிய அவர்களோ அகங்காரமாய் நடந்து இதெல்லாம் செஞ்சுமே அவங்க எப்படி வெளிப்பட்டாங்க? அகங்காரமாய் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாதே போனார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் நானும் இப்படி அல்ல. அவர் கற்பனைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நீதியையும் நியாயத்தையும் இரக்கத்தையும் பின்பற்றுகிற ஒரு வெளிப்பாடை உடையவர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் இதை எச்சரிப்போடு நமக்கு சொல்லுகிறார். ஆமென்.